Praise the Lord. Hallelujah. Lord Jesus, let this video be watched by the person, O Lord Jesus, to whom you want to speak, O Father God. Holy Spirit, you take this video to the people, O Father God, to whom you want to talk, O Father God. Yes, Lord, the very right person. Only they have to see this, O Father God. In Jesus' mighty name, I pray. Amen. Praise the Lord. So in Job 32, if you see, God says that God says to each one of us, let's not be righteous in our own sight. So never condemn your friends when they go through tough time. The Spirit of God will give you life. Don't gossip or condemn anyone. ஸோ ஓன் நம்மளோட கண்களில் நம்ம என்னவா இருக்கக்கூடாது, நீதிமான் நான் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கூடாது. ஓகே. யோபு அவரோட கஷ்ட காலத்தில் என்னாச்சு, அவர் நான் நீதிமானாக தானே இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் அதோட பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா நம்ம என்ன ஆயிருக்கும், சாத்தான் காட் கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணியிருப்பான். அதனால தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் யோபுவோட வாழ்க்கையில் நடந்தது. ஸோ இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி கஷ்டமான காரியங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா, அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம லைஃப்பில் அதை அலோவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையா இருங்க. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கஷ்டமான காலங்களில் போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம யூனி தப்பு பண்ணியிருப்பா அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ யோபுவோட வாழ்க்கையில் எப்படி ஆண்டவரானவர் அந்த கஷ்ட காலத்தை அனுமதித்தாரோ, ஓகே. ஏன்னா சாத்தான் சேலஞ்ச் பண்ணான். அதனால அதை அலோவ் பண்ணார் கர்த்தரானவர். ஸோ அதே மாதிரி உங்களோட இயேசு கிறிஸ்துவ நம்புகிறவங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமான காலம் நடந்ததுன்னா, அதை கர்த்தரானவர் அதை அலோவ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ மேலும் நம்ம அந்த யோபு 32வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவரோட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு லைஃப்பை கொடுப்பாரு. ஓகே. ஸோ உலகத்தரமாக வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் நடந்துட்டால் கூட என்ன ஆயிரும், அவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிறவங்க எப்பயும் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க, பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாக இருங்கள், களி கூறுங்கள், கர்த்தருக்குள் களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஊக்குவிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை, யாரை பற்றியும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம போயிட்டு உட்காந்துட்டு குசு குசுன்னு அவங்கள பற்றி காசிப், அவங்க பின்னாடி போயிட்டு பேசுகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்க லைஃப்பில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கண்டம் பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா யோபுவோட லைஃப்பில் அவர் கடந்து போன கஷ்ட காலங்கள் எதனால் அவருக்கு நிகழ்ந்தது, ஏன்னா கர்த்தரானவர், ஆண்டவரானவர் அவர் லைஃப்பில் அதை அலோவ் பண்ணார். அதனால தான் அது நடந்தது. அதனால நம்ம இன்னொருத்தங்கள கண்டம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காரண காரியங்களோ இல்லை, அதை நம்ம எப்பயும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம. ஓகே. ப்ரைஸ் தி லார்ட். Then I just want to share a few things God revealed to me. It was very awesome the way how God led. Praise Lord. God said, try your path. Okay, the way, whatever the way you go through it, right? Initially, you may feel that even in the streets, I was walking through the road and I have to take a turn and come. That path used to be like people used to throw the garbage there. Okay. And many people, the people who repair the vehicles and all, they used to stand there.
I used to feel somehow awkward to cross that way, and because it was like even the vehicles when they come right, we have to go near the garbage like that. But it's so awesome that how God changed the main road. They have blocked for what purpose? I don't know. The main road was blocked. Then near to that, where the garbage people used to put right. So there, you have opened a new road and. People started going. Even I feel very secure to walk through that way, and I could like I feel very secure. The some people used to stand there, right? So even though they are not there nowadays, so that's the same way how God work in our life. Praise Lord. So the way where we walk, if any garbage kind of things are there, God cleans a path. Okay, so, and if unwanted people are there in your life where you go through, right? God remove them from your life. Amen. Praise the Lord. Hallelujah. So, when I was realizing that, I used to walk through that way for around 1 week around. But when I realized that, like spiritually, I felt like, so wow, this is the way how God work in our lives also, right? So, He makes you feel comfortable walking, whether it is your spiritual walk or in your life path or even in the road path only. He takes care of you so much, means like praise Lord, how much more He cares for your life, what is happening in your life. Praise Lord. That is really like He will make you feel very comfortable, right? Whether you go through the tough time or happy time, He always make you to feel very comfortable. So see, for us, like the way where I used to walk through, right? It was very like dungeon-like, and so unwanted people used to stand there and all, right? I told you, but see how God made somebody like maybe the corporation people to work on that, and they cleared it. There are no more dustbins there, and there are no more unwanted people stand there. Okay, so God work behind the scenes. So have belief on God. Praise Lord. Hallelujah. ஸோ நம்ம லைஃப்ல வந்து எந்த பாதையில நம்ம கடந்து போனாலும் கர்த்தரானவர அந்த பாதைய வந்து நமக்கு சரிப்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நான் எப்பயும் ஒரு வழியில நடந்து வருவேன். அந்த வழியில பார்த்தோன்னா கார்பேஜ் அது இப்டி வெஹிக்கிள்ஸ் வருதுன்ட்டு இப்டி ஒரு சைட் போனோம்னா கார்பேஜ் இருக்கும். அந்த சைடு ஒதுங்கவும் முடியாது. அத கிராஸ் பண்ணி வந்தோம்னா கொஞ்சம் பேர்லாம் நிப்பாங்க. அதெல்லாம் லைக் ஐ ஃபீல் வெரி டிஸ்கம்ஃபர்ட் டூ வாக். அந்த இடத்துல நடந்து வர முடியாத மாரி சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா வந்து இப்ப ஒரு வாரமா பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து மெயின் ரோட பிளாக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைட்ல அந்த கார்பேஜ்லாம் கிளீன் பண்ணிட்டு அது வழியா ரூட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நிக்கிற மக்கள் கூட அங்க இல்ல இப்ப. ஸோ நம்ம ஒரு கம்ஃபர்டபுளா வந்து ஒரு அ நம்ம பாட்டுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா நடந்து வர மாரி இருக்கு. ஸோ அத பார்க்குறப்ப காட் வந்து எனக்கு உணர்த்தினது என்னன்னா, அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் கர்த்தரானவர் வந்து நம்ம ஏதாவது ஒரு மாரி தேவையில்லாத குப்பை போன்ற விஷயங்கள் இருந்தா, அத வந்து நம்ம லைஃப்லேருந்து கர்த்தரானவர் நீக்கி போடுவார். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்ம லைஃப்லேருந்து அந்த மாரி குப்பை போன்ற விஷயங்கள் நம்ம நடந்து போற வழிகள்ல இருந்ததுன்னா, அத நீக்கி போடுவாரு. அப்புறம் நம்ம லைஃப்ல தேவையில்லாத மக்கள் வந்து ஒரு மாரி டிஸ்டர்ப் பண்ற மாரி, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாரி நம்ம நடந்து போற நம்ம லைஃப்ல இருந்தாங்கன்னா, அவங்களையும் கர்த்தரானவர் நீக்கி போடுவாரு. ஸோ நீங்க கம்ஃபர்டபுளா நடந்து போலாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Praise the Lord. So even your tiny desires, God fulfill. Okay, so it may be like your dream, or you may be liking your friend should do for you like this, or you'll be expecting something you want to do, and suddenly your friend will come and give that to you. Right, the things what you have forgotten, right? So such things also, like God remember, and He will send through someone.
right? So God is so mindful of you because you are wonderfully and beautifully made. Each and every one of us are made wonderfully. Okay, so how God made Adam, like how he made him so mindfully, right? Similar to in the image of himself, God made Adam, right? In the same way, um, he has created you and me in the mother's womb, right? So no one is like Jesus Christ. Praise Lord, Hallelujah. He is full of love. He is very beautiful God. There is no one like him. He is working behind the scene. So you may not see what's happening, but God is really working for you and me. At the right time, we will get the answers. Okay, have belief on Him. So worship Him. In during your waiting time, worship Him. Like when we see the life of Joseph in Bible, in the Old Testament, right? Even though his own family members, brothers, they got jealous and they thrown him into the pit, right? But God's favor was upon Joseph. He has revealed to him what all the things going to happen through his dream. Even he has shared the dream to others. So whenever God reveals certain dreams to us, right, we have to preserve it in our hearts. By mistake, sometimes we share to others like Joseph, but we shouldn't do that. Okay. So see, the Joseph brothers also they got jealous of him because he shared the dream that like his brothers and father or bow before him. Such kind of dreams 2 3 times he heard, and he shared with his father and brothers. So their jealous still burnt more, right? So when God shows you dream or vision, preserve that within your heart. Okay, that's what the lesson even I have learned. So we should not share the vision or the dream what God shared with us. It is the personal relationship between us and the God. We have to preserve it. Um, and certain times, God will train us in the solitary when we are uh, spending time with God personally, right? So that time God shows some of the dreams as a alert to us. We'll not understand, then we go through certain things. Okay, then we'll pray to him and he will give the answers. Then next time when a dream come, so like that, when it happens like a cycle, like you will come to know that when the next time dream through dreams God speaks to you, you would know that in your spirit. Okay, that is God. He's alerting you, he's warning you. Okay, so whatever the things going to happen after that, you raise a particular situation before God and he will deliver you. What a mighty God he is. He speaks to us through dream, like how he has spoken to Joseph through dream. Okay, even Joseph, God has given the um, ability, okay, capacity to Joseph to understand the dreams, right? Interpret the dreams. In the same way, God will give you, you and me, okay? So the dream interpretation, how to interpret the dream, God will reveal to us when we seek Him. He's wonderful God because the dreams and interpretations are belong to God, right? Even I think Daniel also got that ability, the gift from God to interpret the dreams, right? So, as Joseph and Daniel got from the Old Testament in the Bible, as they got the um, gift from God, to you and me also, God will give the gift when we believe in Jesus Christ. Amen. So, when we see that um, God has shown to Joseph that his brothers and father will bow before him. But before that, what is the path he goes through? God has not shown. Maybe if God has shown, he might be alert, right? There will not be any interesting task on the way.
So, in the same way, God gives to each and every believer of Jesus Christ, like what is the final destination He will assure us. So, He will trust Him and we'll hold on to His promise. Okay, so even though the Joseph was let down in the pit, then as a slave to the Egyptians, his own brothers sold him, right? Then after that, when Potiphar went and bought him as a slave to his home, right? So that time, okay, so he won the favor in the sight of Potiphar. It is not from the heart of Potiphar, but it is from the heart of God Almighty. It came to the Potiphars to win the favor for Joseph. Okay, there we see that even though the Potiphar's wife put eye on Joseph for adultery things, how integrity Joseph had, right? He was he really, like, by God's grace he could able to overcome the call of Potiphar's wife to be with him, right? Praise Lord, hallelujah. So God should give us also the same integrity how Joseph had, how Jesus had the integrity. In the same way, we should have the integrity of Jesus Christ in us. Through Holy Spirit, it is possible, right? Praise Lord. So, நம்ம வந்து கர்த்தருக்குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆசைப்பட்டா கூட என்னாகும், அ கர்த்தரானவர் நமக்கு வந்து அதை நடத்தி குடுப்பார். அ அவர் வந்து சின்ன சின்ன ட்ரீம்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம நம்ம ஃபேமிலிலயோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல கர்த்தர்கிட்டயோ நம்ம வச்சிருந்தோம்னா, அத வந்து ஆண்டவரானவர் அத நிவர்த்தி பண்ணுவாரு. ஓகே. ஸோ யாருமே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்ட போல நம்மள வந்து நேசிக்க முடியாது. ஓகே. ஸோ யோசேப் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டுல பைபிள்லேருந்து பார்த்தோன்னா, ஆ அவ அவருக்கு வந்து ட்ரீம்லாம் கனவு வந்தது. எப்படின்னா, அவங்களோட அ ஓன் அவரோட சகோதரர்களும், அப்பாவும் வந்து அவருக்கு முன்னாடி பணிந்து வணங்கிக்கிற மாரி 2, 3 தடவ ட்ரீம் வந்தது. அந்த ட்ரீம வந்து அவர் மனசுக்குள்ளரே வச்சிருந்திருக்கணும். ஏற்கனவே வந்து அவரோட சகோதரர்கள்லாம் அவர் மேல வந்து ரொம்ப ஒரு மாரி பொறாமையில இருக்காங்க. அந்த நேரத்தில போயிட்டு இவரு எனக்கு இந்த மாரி கனவு வந்துச்சுன்னு வேற போயிட்டு சொல்லிட்டாரு. அதனால இன்னும் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி பொறாமை ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அவர ஆ வந்து இதுல ஒரு குழியில தள்ளிர்றாங்க. அதுக்கப்புறமே அந்த குழியிலேருந்து எடுத்து எகிப்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிமையா வந்து வித்துட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அ ஆனா அ அ எல்ஷடாய் கர்த்தரானவர் வந்து என்ன பண்றாரு, யோசேப்பு மேல ரொம்ப அன்பா இருந்த போட்டிஃபர் வந்து போட்டிஃபர் அவர் தான் வந்து இவர அடிமையா வாங்கிட்டு போயிருக்காரு. ஓகே. போட்டிஃபர். அவங்க வீட்டுக்கு போயிருக்கப்ப, அவங்க போத்திஃபரோட கண்ல வந்து யோசேப்புக்கு ஒரு கனிவும், அன்பும், ஒரு ஃபேவர் கிடைக்குது. ஓகே. அது எப்படி கிடைக்குது? கர்த்தருடைய அ இரக்கத்தினால தான் வந்து அவருக்கு கிடைக்குது. ஆனா வந்து, அ அவர் வந்து ஒரு அடிமையா இருந்தா கூட, அந்த போத்திஃபரோட ஒய்ஃப் வந்து, அ இவர் மேல ஒரு கண்ணு வச்சுட்டு அவர வந்து படுக்கைக்கு அழைக்கிறப்ப என்ன பண்றாரு, அந்த யோசேப்பு வந்து எவ்வளோ ஒரு இன்டெகிரிட்டியா கர்த்தருக்குள்ளார கர்த்தருக்குள்ளார கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால, அதுக்கு அவர் ஒத்துக்காம என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு. ஆனா, அ போத்திஃபரோட ஒய்ஃப் வந்து இவர் மேலேயே யோசேப்பு மேலேயே வந்து அ தப்பு சொல்லிட்டு, அவங்கள வந்து சிறை அ சிறைக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே. அப்ப சிறைச்சாலையிலயும் அந்த ஜெயிலரோட கண்கள்ல வந்து யோசேப்புக்கு கருணை கிடைக்குது. அது எதனால கிடைக்குது அப்டின்னா, கர்த்தருடைய கரம் யோசேப்பு மேல இருந்ததுனால வந்து அவருக்கு கருணை கிடைக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி நமக்கும் வந்து யோசேப்பை போல நமக்கும் வந்து
கர்த்தருடைய கருணை எப்பயும் இருக்கும். ஸோ, நமக்கு வந்து என்ன ஒரு ட்ரீம் கனவு மூலமா கர்த்தரானவர் நம்மகிட்ட பேசுறப்ப என்ன பண்ணணும், நம்ம அத அத வந்து நம்ம புரிந்து கொள்றதுக்கு கர்த்தர் நமக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கணும். ஓகே. ஸோ, கர்த்தரானவர் நமக்கு குடுக்குற அ கனவுகள சில நேரத்தில நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்றதுனால சில அபாயகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி யோசேப்பு வந்து அவங்க பிரதர் கிட்ட சகோதரர்கள்ட்ட சொன்னோனே, அவங்க கொண்டு போய் அவர பொறாமப்பட்டுட்டு, ஏன்னா இவன்ட்ட போய் நம்ம பணிந்து போன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, அவன் மேல பொறாமப்பட்டுட்டு குழியில போய் தள்ளி விட்டுறாங்க. ஸோ, அதனால நம்மளுக்கு கர்த்தர் குடுக்குற தரிசனங்களையும், ஆ கனவுகளையும் வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்றதுல கவனமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. So, praise the Lord. Like Job in his suffering, his friends came to see him. When Job was like when Satan challenged God to mm, make Job suffer, right? So that time, when he lost everything, his friends came to see him. Okay, so they kept on talking. They could have sat together and prayed, right, for his healing, for restoration. Instead of that, his friends all were like arguing with him, talking, and this fellow Job also started arguing, right? I'm righteous, like that kind of thing. And finally, God has to intervene to settle the things between the friends and the Job. And finally, Job prayed for the friends, and they also blessed, and then Job got restored. Okay, so the children of God, if you are going through tough time, if your friends are coming, if they are not understanding what you're going through, it's okay. Don't argue with them. Okay, just show the love of God to them. It's difficult, but just show the love of God to them. Okay. So sometimes what happens, nobody will understand whether the um, God's people or your own family members or your friends, colleagues, nobody will understand what you're going through. It's okay. If you know what's happening in Lord Jesus Christ in your life, if you have believe on Him, if you know that God is in control, that's enough. God will take care of everything. He will do miracle in your life. He will make everything reconciled and restored. Okay. No need to worry about the human being because the creator, he is in control, right? Praise the Lord. So life is short, understand that. So, and God revealed a very good thing in this season to me. So he certain times God wants our joy to be depend on Jesus only, not on the human being around us, whether it is family members or the colleagues, friends, or the people of God. Okay, so God wants us completely to rejoice in the Lord Jesus and depend on Him completely. Um, that is wonderful, really. Like when we spend more time with God, right? We feel very peace in our heart. We know that God is in control of everything. Okay, so praise the Lord. ஸோ யோபுவோட புத்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க பார்க்குறதுக்கு. வந்தவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அவருக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். அத விட்டு என்ன பண்ணாங்க, "ஐயோ! உனக்கு இப்படி ஆயிடுச்சா? இப்படி தப்பு பண்ணியிருக்கவும் தான் இப்படி ஆயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இது அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. "நான் வந்து நீதிமான் தான்." அப்படின்ட்டு அவரும் வந்து ஆர்க்யூ பண்றாரு. ஸோ நமக்கு பேக்கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட்டே பேக்கிரவுண்ட் குடுத்துடுறாங்க. இல்லாட்டினா நம்ம அதெல்லாம் அது குடுக்கலன்னா நம்மளே நெனச்சிருப்போம், இவன் வந்து பாவி போல இருக்கு. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு நெனச்சிருப்போம். ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லிடுறாங்க. பைபிள்ல வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து உணர்த்தியிருக்காரு. எப்படின்னா, அ அவ சாட்டன் வந்து காட் கிட்ட போயிட்டு சேலஞ்ச் பண்றான். அதனால தான் காட் வந்து அலோவ் பண்றாரு. ஓகே.
ஓகே, யோபுக்கு நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாத்தானுக்கு பெர்மிஷன் குடுக்குறாரு காட். ஸோ, அ சகோதர, சகோதரிகளே இன் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்ம லைஃப்லயும் சரி, உங்க லைஃப்லயும் சரி, இன்னைக்கு ஏதாவது கஷ்டமான காரியங்கள் நடக்குது அப்படின்னா, கர்த்தரானவர் அத அலோ பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ, இன்னொருத்தவங்க லைஃப்ல அந்த மாரி ஏதாவது காரியங்கள் நடக்குது அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்துருக்கலாம். அவங்கள வந்து ஒரு நல்ல பிலீவரா இருந்திருப்பாங்க. விசுவாசத்தில வளர்ந்தவங்களா இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, அவங்கள உடனே போயிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே. அவங்கள போயிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா, ஆ கர்த்தரானவர் அவங்க லைஃப்ல அது நடக்கிறதுக்காக அலோ பண்ணியிருக்கிறாரு. ஓகே. ஸோ, இட் இஸ் பிட்வீன் தெம். அது வந்து அவங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில நடக்கிறது. ஓகே. ஸோ, இப்ப நீங்க அந்த மாரி கஷ்டத்தில இருக்கவங்கள பார்க்க போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட போயிட்டு ஆர்க்யூ பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? அவங்க கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க. ஓகே. ஸோ, உங்க வீட்டுக்கு போனோனே என்ன பண்ணலாம்? பிரேயர் பண்ணலாம். அதே மாரி தான். நானும் இப்ப யாராவது பார்க்குறேன்னா, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்காக பிரேயர் பண்ணணும். அத விட்டு, "ஓ! நீ இது தப்பு பண்ணியிருப்ப. அதுக்கு தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு." அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே. பிரைஸ் தி லார்ட். ஸோ, இன்னொரு காரியம் வந்து கர்த்தர் வந்து உணர்த்தினது என்ன அப்படின்னா, இந்த லைஃப் வந்து ரொம்ப குறுகியது. ஸோ, அந்த குறுகிய காலகட்டத்தில நம்ம கர்த்தருக்கு நம்மள கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து, ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு ஒப்பு கொடுத்து நம்ம இந்த லைஃப்ப வந்து வாழணும். அப்ப வந்து எந்த காரியங்கள் இருந்தாலும் அது வந்து கர்த்தர் செவ்வையாகவே முடித்து வைப்பார். ஏன்னா, அவர் தான் இந்த உலகத்தையே உருவாக்கியிருக்கிறாரு. ஓகே. யுஎஸ், ஜப்பான் எல்லா கண்ட்ரி, ரஷ்யா, இந்தியா எல்லா கண்ட்ரியும் உருவாக்குனது அவர் தானே. என்னையும், உங்களையும் எல்லாரையும் உருவாக்குனவர் அவர் தான். ஓகே. ஸோ, எல்லாமே அவர் கரங்களுக்கு உட்பட்டதா தான் இருக்கு. ஓகே. ஸோ, எந்த காரியங்கள் நம்ம லைஃப்ல நடந்தாலும், அத கர்த்தர் வந்து பார்த்துக்கொள்வார். ஓகே. எதுவும் வந்து தப்பாக போகாதபடி கர்த்தரானவர் பார்த்துக்கொள்வார். ஓகே. ஸோ, இன்னொரு காரியம் வந்து கர்த்தரானவர் இந்த ம் சிச்சுவேஷன்ல வந்து உணர்த்தினது என்ன அப்டின்னா, ஆ நம்மளோட சந்தோஷம் வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்களால இருக்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்குது அத பொறுத்து இருக்கக்கூடாது. நம்மளோட சந்தோஷமானது ஜீசஸ் கிரைஸ்ட்குள்ளார, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அவரை சார்ந்து தான் இருக்கணும். ஓகே. ஸோ, அத வந்து சில நேரங்கள்ல கர்த்தரானவரு நமக்கு வழிநடத்தி புரிய வைப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.